Welcome back to our channel Kritika Energy Essence. So UGTRB 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்மளோட சேனலில் வந்து அதோட ஜேர்னியில் இருக்கோன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் கீ வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு 18/6/2024 என்சிடி ப்ரப்போசல் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். ஸோ டெட் மார்க்ஸு வெயிட்டேஜு எப்படி இருக்கும், என்ன ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், அஃபிடவிட் வந்து என்சிடிலேருந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அஃபிடவிட் வந்திருந்துச்சு. ஸோ என்னோட வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து அதுக்கு ரொம்ப கொஷின் பண்ணி, இல்லை வியூஸு அந்த இதுக்காக போட்டிருக்கோம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் வாட்ஸ் த ஃபேக்ட் அப்படின்னா, எனக்கு என்னோட இதில் வந்து நியூஸ் வந்திருந்துச்சு. அது வந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து என்னோடது டெலீட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் ரொம்ப சர்ச் பண்ணி, நம்ம சொன்னதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணுமேன்னு சர்ச் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ 34ல் வந்து, அதாவது 30 ஏப்ரலில் வந்து ஒரு அஃபிடவிட் வந்து இன்னொரு கேஸில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்சிடிஇ கவர்மெண்ட்டோட ஒரு என்ன அஃபிடவிட் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒரு கேஸில் வந்து இதே மாதிரி என்சிடியை பதில் சொல்லும்போது நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் வந்து அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே அதை சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, டெட்டோட இயர் ஆஃப் பாசிங்க்கு மார்க் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு டெட்டோட வெயிட்டேஜ், அதாவது மார்க்குக்கு வெயிட்டேஜ் வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ தனிப்பட்ட ரீதியான ஒருத்தருக்காகவோ ஒரு சாரருக்காகவோ இந்த வீடியோ போடலை. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வருவோமா வரமாட்டோமா, இல்லை சிவி போயிட்டு வந்தவங்க ரொம்ப ரொம்ப மன உளைச்சலில் இருப்பீங்க. அதே மாதிரி சிவி போக முடியாமல் இருக்கவங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு இருப்பீங்க. ஸோ 2 பேர் மனநிலையும் ஆஸ்பிரண்ட்டாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆனால் ஆக்சுவலாக இதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட்டை வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் கன்சிடர். டெட்டு கம்பல்சரி வைக்கணும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருவேளை டெட்டு வைக்கலைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதை எடுத்துக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அஃபிடவிட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து 6/6 நடந்ததுக்குன்றது நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து 34ல், அதாவது 30 ஏப்ரலில் நடந்த ஒரு கேஸில் கொடுத்துருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் கேஸோட ஜட்ஜ்மெண்ட் தான் அது. ஆனால் இதுக்கு எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வசந்தி அவங்களோடது வெர்சஸ் போட்டிருக்காங்க. 6/6ல் என்ன கேஸ் இதில் வருது அப்படிங்கும்போது, இந்த எக்ஸாம் வந்து குவாலிட்டியாக இல்லை, குவாலிட்டி கொஷின் பேப்பர் இல்லை. அப்போது டெட்டுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கவங்களோட வெயிட்டேஜ் மார்க்கு கொடுங்க, பாசிங்க்கு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாரர் வைக்கிறது. ஸோ டெட்டு மார்க்ஸ் நிறைய பேர் வந்து 106 120 அப்படிலாம் எடுத்திருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அது வந்து ப்ரொப்போசல், என்ன ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைக்கலைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எடுத்துக்கலாம். ஒருவேளை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்த மார்க் பேஸ்டில் நீங்கள் வேலை கொடுக்கலாம், இல்லை அந்த மார்க்குக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொப்போசலை கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நான் எடுத்த அடுத்த ஸ்லைடில் அது வருது. ஸோ இது எதுக்காக இந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னா, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம இதில் முன்னாடி கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்டர் ஆஃப் த கோர்ட் மகாதேவன் அவங்க வந்து ஹரிகிருஷ்ணா லேர்ன் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஃபார் என்சைட்டி would like to get clarification with regard to the notification. ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்த 2011ல் ஃபர்ஸ்ட் டெட் மார்க்குக்கு வந்து கொடுத்ததுக்கு வந்து மியர்லி எ கைட்லைன் ஆர் அ எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மியர்லி எ கைட்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன கைட்லைன் அதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது, டெட்டு மார்க்குக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன் பி கன்சிடர்டு
கேன் பி கன்சிடர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கட்டாயமாக மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ இதில் பார்க்கும்போது முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இது வரும்போது அதில் என்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா, இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சப்செக்ஷன் செக்ஷன் 23 ஆஃப் த ஆர்டிஏ ஆக்ட். ஸோ 23 ஆகஸ்ட்ல என்சிடி ப்ரப்போஸ் பண்ணதுல 1 to 8க்குள்ள கண்டிப்பாக அந்த டேட்ல வந்து 1 to 8க்குள்ள டீச்சர்ஸ் ப்ரொவைடட் தட் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அ பர்சன் டு பி அண்ட் எலிஜிபிள் ஃபார் த அப்பாயின்மெண்ட் அஸ் அ டீச்சர். ஸோ டீச்சராக இருக்கணும் அப்படின்னா ஆர்டிஏ ஆக்ட் படி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணணும். இன் திஸ் ரிகார்ட் ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ்டு கைட்லைன்ஸ் ஃபார் கண்டக்டிங் த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி அப்படிங்கிறதுக்கான ஆர்டிஏ ஆக்ட் தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இதில் வந்து சப்செக்ஷன் அப்படின்னு கொண்டுட்டு வரும்போது ஷுட் கிவ் வெயிட்டேஜ் மே கன்சிடர் கிவிங் கன்செஷன். அவங்கவுங்க இப்போ நம்ம 90லேருந்து 82 கொடுத்தாங்க இல்லையா, அந்த கன்செஷன் நம்ம கொடுக்க முடியும். should give weightage to the TET scores in the recruitment process. However, qualifying the TET would not confer a right on any person for recruitment or employment, as it is only one of the eligibility criteria for a appointment. So ரொம்ப should give weightage to the TET score. ஸோ நீங்கள் வந்து டெட் ஸ்கோருக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ ஷுட் கிவ் வெயிட்டேஜ் டு டெட் ஸ்கோர்ஸ் இன் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நமக்கு டெட் ஸ்கோருக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம குவாலிஃபை ஆனால் மட்டும் டெட்டு குவாலிஃபை பண்ணதை வச்சு நம்ம ரெக்ரூட்மெண்ட்டை வந்து இது பண்ண முடியாது. இது ஒரு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. ஸோ டெட் கண்டக்ட் பை எ ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் அப்ளை டு ஆல் ஸ்கூல்ஸ் ரெஃபர்ட் டு இன் சப் கிளாஸ். ஸோ டெட் கண்டக்ட் பை எ ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்கூல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு நடத்துறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறதும் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தலை டெட்டு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன முக்கியமான வெயிட்டேஜ் இருக்கு, முக்கியமான பாயிண்ட் இருக்குன்னா, ஸோ நம்ம டெட்டோட மார்க்குக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கிறது வந்து டெட்டோட இயர் ஆஃப் பாசிங்க்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அப்ளிகேஷன் சப்பார்டினேட் சர்வீஸ் நமக்கு 25 இதில் வந்ததில், ஸோ இந்த இடத்துல இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட் ஹேஸ் பாஸ்டு TNTET பேப்பர் டு ஸோ இன் கேஸ் if a candidate has passed the TNTET paper to examination for more than 1 year, the earlier year of passing TNTET paper in examination with specific optional subject for which subject candidates applied for the recruitment shall be account for the considering and awarding of weightage mark. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல், அதாவது பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருந்தோமோ அதை தான் இந்த தடவை நாங்கள் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து வேணால் நாங்கள் வெயிட்டேஜ் ஃபார் மார்க்குன்னு கொடுக்கலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் இல்லாத ஒன்றை லிஸ்ட்டு ரெடி பண்ணி வெளியிட்ட ஒன்று திரும்ப மாற்றுறதுக்காக நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கலன்னா நம்ம அதை கிளைம் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனில் கிளியராக டெட்டுக்கு தான் மார்க், அதாவது இயர் ஆஃப் பாசிங்க்கு தான் மார்க்குன்னு சொன்னது ஒன்று மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான தீர்ப்பும் சரி, ஜட்ஜ்மெண்ட்டும் சரி, அவங்களோட ஆர்குமெண்ட்டும் சரி, அந்த கன்சிடர் பண்ணுற அவங்களோட பொறுத்து தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெட்டுக்கு நாங்கள் மார்க்கு கொடுக்கல, நாங்கள் இயர் ஆஃப் பாசிங்க்கு கொடுத்துட்டோம், நாங்கள் திரும்ப இதை ரீவேல்யூவேட் பண்ணால் நிறைய இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்குறாங்களா, இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது கன்சர்ன் டிஆர்பியோட அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முடிவாக தான் இருக்க முடியும். ஸோ டெட்டு மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க சிவி கேண்டிடேட்ஸ்க்கு பாதிப்பு வருமா அப்படின்னா, அது அவங்களோட ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா,
நம்ம இது வந்து டெசிஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான நான் திரும்ப திரும்ப சொன்னது இது டெசிஷன் ஆஃப் த டிஆர்பி அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா கொடுத்துருக்கத நம்ம மாத்தினாதான் நம்மளுக்கு அதுல கிளைம் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து இது மாற்ற முடியும். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்சா இல்லையாங்கிறது நம்ம அடுத்த டிஆர்பியோட பதில்ல இருக்கு. இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. இது ஒரே மாதிரியான கேஸ்க்கு பலவிதமான ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க கோட் பண்றாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்ல உத்தரப்பிரதேஷ்ல ஒரு கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ் கொடுங்கன்னு. ஒரு இதுல டெட்டுக்கு வெயிட்டேஜ் இல்லை, அது எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. ஸோ அப்போ நம்மளோட டிஆர்பி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இதில் வந்து என்னன்றது சொல்ல முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கோட் பண்ணி நம்ம வந்து ஸ்டே வாங்கலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து கோட் பண்ணலாம், நம்ம ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கலாம். பட் அதுக்கான பதிலும் முடிவும் எடுக்க வேண்டியது டிஆர்பி அண்ட் ஜட்ஜு தான் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த ஷேரிங்ல எந்தவித ஒரு உள்நோக்கமோ இல்லை இவங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கு சிவிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு ஆதரவாவோ இல்லை சிவிக்கு போகாதவங்களுக்கு ஆதரவோ போடுறதுக்கு இல்லை. ஒரு நியூஸை அண்ட் அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு தான். நம்ம யூடியூப் வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதில் போடுறதுக்கு முன்னாடி நான் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை போடுறோம். ஸோ இது வந்து மியர்லி கோட்டிங் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல இந்த கேட்குற கேள்வி அந்த ஆர்குமெண்ட்டை பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு ஸ்டேஜ். முன்னாடி சொன்னதை மாறுதா அப்படின்ற போது சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. அதுக்கடுத்து நம்ம பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச், அதாவது டெய்லி 10 questions ப்ளஸ் வீக்கெண்ட் டெஸ்ட்டு, மந்த் அண்ட் டெஸ்ட்டு, அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சைக்காலஜி, ஓவராலாக சைக்காலஜி படிக்கிறவங்க நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் வந்து கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டண்ட்டான டிஆர்பி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச்சு, மந்த் அண்ட் பேட்ச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் and subscribe my channel and share to your friends those who are study for the exam. Thank you friends.